ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சுக்கிர திசையோடைய பலன்களும் அதுக்கு என்ன பரிகாரமும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு, அப்புறம் இது நான் சொல்லக்கூடியது தாந்திரிக பரிகாரங்கள். இதை நீங்கள் நம்பி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை தான் கொடுக்கும். சுக்கிர திசையினால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். பொதுவாகவே ஒருத்தருக்கு சுக்கிர திசை வருது அப்படின்னா, அதாவது ஒருத்தங்க நல்லா இருந்தாங்களே, அவங்களுக்கு சுக்கிர திசை வருதோ இல்லையோ, ஒருத்தங்க நல்லா இருந்தாங்களே சுக்கிர திசை வந்துருச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருந்துடக்கூடாது, உடனே சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரன் உச்சத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறது பொதுவான ஒரு பழமொழியாட்டிருக்கு, ஒரு பழக்க வழக்கங்கள். ஆனால் உண்மையாக சுக்கிர திசை நடக்கிறவங்க தான் அதை அனுபவிப்பாங்க. கஷ்டப்படுறது சுக்கிர திசை எல்லாத்துக்குமே நல்ல வாழ்க்கையை கொடுத்துறாதுங்க. உங்களுக்கு சுக்கிர திசையாக இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் என்ன லக்னம் என்ன ராசி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ சுக்கிர திசை நடக்குதுன்னா சொல்லுங்கள். பொதுவாகவே சுக்கிர திசை எல்லா லக்னக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. சில லக்னங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும், சில லக்னங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். பொதுவாகவே குருவும் சுக்கிரனும் முழு சுப கிரகங்கள். இப்போ மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த சுக்கிர ஹோரையிலையோ அல்லது குரு ஹோரையிலையோ எல்லா வித நல்ல காரியங்களும் செய்யலாம். இந்த இப்போ சூரிய ஹோரைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இதே செவ்வாய் ஹோரைனா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மாதிரி ஆனால் நல்ல காரியங்கள்னு எடுத்துட்டாலே எல்லா நல்ல காரியங்களும் சுக்கிர ஹோரையிலையும் செய்யலாம், குரு ஹோரையிலையும் செய்யலாம். ஏன்னா முழு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது சுக்கிரனும் குருவும். ஆனால் இந்த ரெண்டு கிரகமும் பெரிய லெவலில் எக்கனாமிக்கலாக பூஸ்ட் பண்ணுமானா அது ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அதாவது இந்த சுக்கிரன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுங்க. பொதுவாகவே சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் பொதுவாக சுக்கிரன் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ரொம்ப அட்ராக்ஷன் பர்சனாக இருப்பாங்கங்க. அட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஈர்ப்புங்க. அதாவது அவங்க நல்ல ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இது அழகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சந்திரனாலுமே நிறைய பேர் சொல்கிறாங்க அழகுன்னு சொல்லுவாங்க. சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சந்திரன் பார்த்திங்கன்னா இயற்கையாக மேக்கப் இல்லாத அழகு, அதாவது அதை லக்ஷணம்னு சொல்லலாம். ஆனால் சுக்கிரன் அழகு அழகு ஈர்க்கக்கூடிய தன்மை, அதாவது லக்ஷணம் ஈர்க்காது. பொதுவாகவே அதாவது அழகு படுத்திக்கிறது சுக்கிரனுங்க. அழகு படுத்திக்கக்கூடிய விஷயம் சுக்கிரன். இது கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையாலுமே யாருக்காவது சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்குது, சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பாங்க. அதாவது அட்ராக்டிவ்னா பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிரும், என்ன காரணம்னே தெரியாது, அந்த மாதிரி அவங்கள நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு கவர்ந்து இழுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தன்மையெல்லாம் இந்த சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு 9ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அனைவராலுமே விரும்பக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நீங்கள் நபராக இருப்பீங்க. நான் சொன்னேன் இல்லையா, சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரிங்க, அது பின்னாடி ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு தொல்லையாகவே போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்லாம் என்னை லவ் பண்ணுன்னு ஒரே லவ் டார்ச்சராக இருக்கக்கூடிய ஜாதகத்துலலாம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதாவது 2 பேர் வர்றது 3 பேர் வர்றது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி அமைப்பை தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆடம்பரம், சுக்கிரன் என்னென்னா ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே லக்ஸுரி லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, லக்ஸுரியாக இருக்கீங்க, லக்ஸுரி லைஃப்ஸ் எல்லாம் சுக்கிரன் தான் கொடுப்பாரு. ஒருத்தங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா, நல்ல லக்ஸுரியாக இருக்கிறாங்க அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ ஏழைங்க ஜாதகத்தில் சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னா இருக்கும், ஏழைங்களோட ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அதில் ஹைஃபையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. யாருக்கெல்லாம் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரோ அவங்களாம் மிடில் கிளாஸாக இருந்தால் கூட அவங்க லக்ஸுரியாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளில் பெரிய லெவலில் அவங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சுக்கிரன்
குரு அதாவது சுக்கிரன் வந்து எந்த கிரகங்களோட சேருதோ இன்னும் கூடுதலான பலன்கள் இருக்குது. அதாவது நல்ல அது சுக்கிரனுடைய நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து புதன், இன்னொன்று வந்து சனி. இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆனால் அதே வந்து சூரியன் சந்திரனோட சேர்ந்தால் நல்லது கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் நல்லதா அப்படின்னு கேட்குறீங்க. இதை தெரிஞ்சுக்கங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். குருவும் சுக்கிரனும் நிறைய பேர் எங்கனாலுமே வந்து பகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் இதுக்கு வந்து பகையா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்கிறேன். குரு வந்து தேவர்கள், அதாவது வியாழன் சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து தேவர்களுடைய குரு. சுக்கராச்சாரியாருங்கிறவர சுக்கிரன், அவர் வந்து அசுரர்களுக்கெல்லாம் குரு. இவரும் குரு, இவரும் குரு. அதாவது டீச்சரும் எப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு எனிமையாக இருப்பாங்க? கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. 2 பேத்துக்கு ஈக்குவல் பவர்ஸ் தான். ஸோ அதனால் 2 பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் எனிமி அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாகவே வந்து ஒரு மெல்லிசான கோடு தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. 2 பேருமே குரு தான். அப்போது நம்பினவங்களுக்கு தன்னை சிசிறுகளாக ஏற்றவங்களுக்கு அவங்க நல்லது செஞ்சு தான் ஆவாங்க. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் குருவும் சுக்கிரனும் யாருடைய ஜாதகத்தில் சேர்ந்துருக்கோ அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நல்ல சிந்தனை, முற்போக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும். சொசைட்டியில் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் கட்டமைச்சு வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் பிரேக் பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது. ஈஸியாக வந்து கெட்ட பேர் கிடைக்கும். ஆனால் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. குருவும் சுக்கிரனும் சேர்ந்தவங்களுடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. அவங்க வந்து சிந்தனைகள்லாம் நல்ல உயர்ந்த சிந்தனைகளாக தான் இருக்குது. லைஃப்பில் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரிங்கிறது செகண்டரி. பட் ஆனால் அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களை வகுத்து கொடுத்த வழிகளை வந்து இவங்களுக்கு அப்புறம் வரக்கூடியவங்க ஃபாலோ பண்ணி போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இன்னொரு கிரக சேர்க்கை என்னென்னா, சுக்கிரனும் சந்திரனும், இது 2ம் சேரவே கூடாதுங்க. இது ஆண் ஜாதகத்தில் சேர்ந்துருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் சேர்ந்துருந்தாலும் சரி. எப்படி என்ன பலன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருந்தா அவங்க வந்து ஆண்களாக இருந்தால் பயங்கரமாக செலவழிப்பாங்கங்க. அதாவது செலவாளி அப்படின்னா அவங்க போய் வாலண்டரியாக செலவு பண்ணுறதா என்னன்னு தெரியல. இவங்க தனக்காக பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அது எப்படி செலவு பண்ணுவாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. ஏங்க எதுக்காகங்க செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியல அப்படிங்க. இப்போ தான் வாங்கிட்டு வந்தால் நான் ஒன்றுமே இல்லையே கையில் அப்படிம்பாங்க. அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ தன்னோட குடும்பத்துக்காக எல்லா விஷயமும் செலவு பண்ணுவாங்க. உதாரணமாக ஒரு அப்பாவுக்கு இருக்குது, இப்போ அது சுக்கிரன் சந்திரன் இருக்குது அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவார். இவருக்காக எதுவும் வாங்க மாட்டார். ஆனால் பேர் என்னென்னா செலவாளி அப்படின்னு பேராக இருக்கும். இது அதே மாதிரி பெண்களாக இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல அமைப்பு தான். அட்ராக்ஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சந்திரனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இயற்கையாகவே ஈர்ப்பு அப்படிங்கக்கூடிய மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய தன்மையில் அவங்க இருப்பாங்க. இதனால வந்து என்னென்னா கெட்ட பேர் வாங்கிடுவாங்க ஈஸியாக. பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருப்பாங்களா, யாருடைய ஜாதகத்தில் வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் வந்து சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்காதோ அல்லது வந்து சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதிரி ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க. உங்கள் மேலே ஜெலஸ் ஆவாங்க, கெட்ட பேர் அவதூறு பரப்பிடுவாங்க. நீங்கள் நல்லது தான் செஞ்சுருப்பீங்க, ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. பட் ஆனால் உங்களையே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க, கேரக்டரை தப்பு சொல்லுவாங்க, கெட்ட பேர் எடுப்பாங்க. இதனால கொஞ்சம் நீங்கள் மன உளைச்சல் ஆவீங்க. இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருங்க. அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு இந்த சுக்கிர திசை எப்படி இருக்குன்னா 2-7 கூடியவருடைய திசையாக வருது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மாரகத்தை கொடுத்துரும். அதனால் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்பு, சின்னதாக தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருங்க ரிஷப லக்னத்துக்கு. மிதுன லக்னத்துக்கு 12 குடையவராக இருந்தாலும் அவர் 5 குடையவராக போகிறாரு. அதனால் நல்லது செஞ்சுருவார் அவர் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும். சிம்ம ராசிக்கும் வந்து பெருசாக கெடுதல் செய்ய மாட்டார். கடக ராசிக்கும் 11 குடையவர், பாதகாதிபதியாக இருந்தாலும் 11 லாபத்தை செஞ்சுருவார். 4 குடையவர், அதனால் அதுக்கு பெருசாக தீங்கு கிடையாது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை, கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்து அவங்களுக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா வந்து விருச்சகத்துக்கும் வந்து நல்லா இருக்காது. தனுசுக்கெல்லாம் வந்து சுக்கிர திசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் தயவுசெய்து இந்த பரிகாரத்த பண்ணிருங்க. தனுசு ராசிக்கு சுக்கிர திசை வருது அப்படின்னா, தயவுசெய்து வந்து இந்த சுக்கிர திசைக்கு உண்டான பரிகாரங்கள பண்ணிருங்க. அதே மாதிரி வந்து மகரத்துக்கும், கும்பத்துக்கும் வந்து ஓரளவு நல்லத செஞ்சுருவாரு. மீனத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து கெடுதல தான் செய்வாரு. 3, 8 கூடையவர் அஷ்டமாதி திசையா வருதுங்க. அதனால வந்து இந்த மாரி மீன லக்னத்துக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நல்லது செய்ய மாட்டாருங்க. சுக்கிரன் வந்து டக்குன்னு நல்லது செய்ய மாட்டாரு. ஸோ, அதனால இந்த எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 12 லக்னத்தில எந்த லக்னமாக இருந்தாலுமே, சுக்கிர திசைக்கு உண்டான பரிகாரம் வந்து தாந்திரிக பரிகாரம். அத நான் சொல்றேன், அத கேட்டுக்கங்க. லைஃப்ல நீங்க ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சா போதுங்க. வேற எப்பவுமே செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்த வந்து வெள்ளிக்கிழமை நீங்க செய்யணும். காலையில 6 டூ 7 இந்த டைம்ல செய்யணும். இந்த காலையில 6 டூ 7 செய்ய முடியல அப்படின்னா, 8 டூ 9 சுக்கிர ஹோரை. வெள்ளிக்கிழமை காலையில 6 டூ 7 சுக்கிர ஹோரைங்க. அதே மாரி 8 டூ 9 சுக்கிர ஹோரை. இந்த டைம்ல செய்யுங்க. இதில ரொம்ப பெஸ்ட்டான டைம் காலையில 6 டூ 7ங்க. அது ரொம்ப பெஸ்ட்டான டைமு. சுக்கிர ஹோரையில நீங்க செய்யுங்க. இது வந்து என்னன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய கோவில். எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அது அம்மன் கோவிலா இருந்தாலும் சரி, விநாயகர் கோவிலா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நவக்கிரகம் இருக்கணும். அந்த கோவில பொறுத்தவரைக்கும் நவக்கிரகம் இருக்கணும். நவக்கிரகம் இருக்கிறதுல சுக்கிர பகவான் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் இந்த பரிகாரங்கள். என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளை பட்டு வஸ்திரங்க. சுக்கிர பகவானுக்கு வந்து பட்டு வஸ்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வெள்ளை கலர்ல சின்னதா வாங்குங்க போதும். நவக்கிரகத்தில இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு தான். அதே மாரி 2 முழம் மல்லிகைப்பூ. அந்த 2 முழம் மல்லிகைப்பூல வந்து வெள்ளருக்கு வேர வந்து கொஞ்சமா கட்டி விடணும். மல்லிகைப்பூ வந்து நல்லா அழகா கோத்து 2 முழம். அதே மாரி 6 வெள்ளை வெத்தல. வெள்ளை வெத்தல அப்படின்னா என்னன்னா, இளம் பச்சையா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி இருக்கக்கூடிய வெத்தல வந்து 6 வெத்தல, 6 களிப்பாக்கு, 6 ஒருவாக்காயின்னு வெள்ளை மொச்சை இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமா எடுத்துக்கங்க. அப்புறம் வெள்ளை கலர்ல தாமரைப்பூ, வெண் தாமரைப்பூ வந்து 6 தாமரைப்பூவு. அப்புறம் அது வாழைப்பழத்தில வந்து தேன் வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, இவ்வளோதான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி வாழைப்பழம் வந்து 6 வாழைப்பழம், 6 நெய் தீபம். சுக்கிர பகவானுக்கு வந்து படையலா வந்து அதாவது பொங்கல் வந்து கல்கண்டு பொங்கல். நல்ல டேஸ்ட்டா நெய் ஊத்தி, ஸ்வீட்டா ஒயிட் கலர்ல இருக்கணும் அது. அதே மாரி காஜு கத்திரின்னு சொல்லுவோம். என்னடா அது ஸ்வீட்லாம் சொல்றேன்னு பார்க்காதீங்க. அவர் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கிறத விரும்புவாரு. ஸோ, அதனால வந்து காஜு கத்திரி ஸ்வீட்டு. ஆனா அது முந்திரியில செஞ்சிருக்கிறது. 2வது ஒயிட் கலர்ல இருக்கும். அதனால இத கம்பல்சரி வைக்கணும். அதே மாரி வெள்ள கலர்ல பொங்கல், கல்கண்டு பொங்கல் தான். பால் ஊத்தி நல்ல நெய் போட்டு நல்லா டேஸ்ட்டா செய்யணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி இது எல்லாமே எடுத்துட்டு போய்க்கங்க. என்ன அளவுக்கு தேவையோ அத மட்டும் எடுத்துட்டு போங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போறீங்க. அது ஒரு விநாயகர் கோயில், எக்ஸாம்பிள் விநாயகர் கோவிலா இருக்கு அப்படின்னா, அங்க போய் விநாயகர பகவான நல்லா வேண்டிக்கங்க. விநாயகரே, நான் இந்த பரிகாரத்த செய்றேன். இந்த பரிகாரம் செய்றது எனக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு அவர கும்பிட்டுட்டு நேரா மத்த தெய்வத்துல கும்பிட்டுட்டு நேரா எங்க போறீங்க அப்படின்னா, அந்த நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நேருக்கு நேரா நின்னு இத செய்யலாம். ஏன்னா, அவரும் ஒரு குரு தான். அவர் பார்வைப்படுறது நல்லது தான் நமக்கு. அதே மாரி ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, வஸ்திரத்த கட்டி விட்டுறணும். அரகஜான்னு ஒரு பொருள் நான் சொல்ல மறந்துட்டேன். அத எடுத்துக்கங்க. அரகஜாங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. வாசனை பொருள் தான். இத வந்து உங்களுடைய கையால தான் செய்யணும் நீங்க. அதுக்கு தகுந்த மாரி கோவில நீங்க தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஒரு பரிகாரம் அப்படின்னா, அது செய்ய முடியலையே அப்படின்னு நெறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க. ஆனா, உங்கனால செய்ய முடியல அப்படின்னா, உங்களுடைய கஷ்டங்கள அனுபவிக்கிறதுக்கு நீங்க சூட்டபிளான பெர்சன் தானே. ஏன்னா, நான் சொல்லக்கூடியதே ஓரளவு எளிமையானது தான். இதுக்கு வந்து பெரிய லட்சக்கணக்குல செலவாக போறதில்ல. ஒரு கோவில நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் அலைஞ்சீங்கன்னா, அந்த மாரி கோவில் உங்களுக்கு கிடைச்சிரும். இது கூட வந்து செய்ய முடியாம ஈஸியா டக்குன்னுனா ஒண்ணுமே முடியாது. ஓகேங்களா? பரிகாரம் அப்படின்னா, நான் சொல்ற மாரி வேலை செஞ்சீங்க, இந்த பரிகாரத்த செஞ்சீங்க அப்படின்னா, 100% உங்களுக்கு நல்ல ஏன்னா இத நான் நெறைய பேத்துக்கு சொல்லி நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்காக இத சொல்றேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க என்னன்னா, சுக்கிர பகவானுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, மல்லிகைப்பூ இருக்கு இல்லைங்களா? அத நீங்க போட்டு விட்டுறணும். மல்லிகைப்பூ வந்து முன்னாடி ஆண்டாள் எப்படி போட்டிருப்பாங்க, அது மாரி முன்னோக்கி மாலை மாரி போட்டுறணும். அப்புறம் வஸ்திரத்த கட்டி விட்டுறணும். இதுக்கு அடுத்தது வந்து வெத்தல இருக்கு இல்லைங்களா? அந்த வெத்தலைய வந்து தனித்தனியா ஒவ்வொரு வெத்தலையா நீங்க எடுத்து வைக்கணும்.
தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு வெத்தலை மேலே ஒரு களிப்பாக்கு ஒன்று, அப்புறம் ஒரு ரூ. 1 காயின் ஒன்று, கொஞ்சம் மொச்சை நான் சொன்னேன்ல வெள்ளை மொச்சை, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு தேன் வாழை சொன்னேன்ல அதை வச்சுட்டு, அதுக்கப்புறம் தாமரைப்பூ வந்து விரித்து வச்சுருங்க. இதே மாதிரி 6 வெத்தலையிலையும் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரகஜான்னு ஒரு பொருள் சொன்னேன்ல, அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பகவானுடைய நெத்தியிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா பக்கமே தடவிட்டு வரணும். அப்புறம் வந்து 6 நெய் தீபம் நீங்கள் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க இல்லையா அந்த கல்கண்டு பொங்கலும் காஜு கத்திரியும் அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சூடம் சாம்பிராணி ஊதுபத்தியில் பொருத்தி சுக்கிர பகவானுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நவகிரகத்தை 9 சுற்று சுற்றணும். இதை வந்து நீங்கள் தேய்பிரையில் செஞ்சீங்க அப்படின்னா என்னுடைய கஷ்டங்கள்லாம் பறந்து போகணுன்னு, கஷ்டத்தை நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். வளர்பிரையில் செய்கிறீங்கன்னா நான் வாழ்க்கையில் முன்னேறணும், எனக்கு எக்கனாமிக்கலாக பெரிய லெவலில் வரணும், நான் காசு பணம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி உங்கள் வளர்பிரையில் செய்யும்போது நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி வேண்டிக்கணும். தேய்பிரையில் செய்யும்போது நம்ம கஷ்டங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க. சுக்கிர பகவானை அதாவது நவகிரகத்தை 9 சுற்று சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா அந்த ஸ்வீட்டும் சாப்பாடும் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஸ்வீட் நல்லா இருக்கே, சாப்பாடு நல்லா இருக்கே அப்படின்னு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் ஒரு பருக கூட சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதை நான் சொல்லும்போது நான் சொல்லி தான் என்னோடய கிளைண்ட்டுக்கு சொல்லி தான் அனுப்புகிறேன். ஆனால் அவங்க வீட்டில் இருக்க பையன் எடுத்து சாப்பிட்டுட்டான். அது வந்து தோஷமாக போகும். மற்றவங்களுக்கு தான் அது கொடுக்கணும். ஏன்னா இது பரிகாரமாக செய்யக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் செய்கிறது வந்து என்னென்னா ஒரு டைம் ஃபஸ்ட்டு இந்த வாட்டி இந்த சுக்கிர பகவானுக்காக செய்கிறது வந்து பக்தர்களுக்கு கொடுத்துருங்க. அடுத்த டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கங்க. பட் ஆனால் நீங்கள் கொண்டு போகிறத வந்து மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்களோ உங்கள் குடும்பத்தை ஒரு சார்ந்தவங்களோ கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி ஒரு பருக்க கூட மிஞ்சக்கூடாது. அதை என்ன செய்யணும், டிஃபனில் கழுவிட்டு வெறும் எம்டி டிஃபனை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். சூடம் மீதி ஆயிடுச்சு, விளக்கு மீதி ஆயிடுச்சு, பத்தி மீதி ஆயிடுச்சுன்னு வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த பையும் டிஃபன் பாக்ஸும் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. மீதி எதுவுமே அளவாக எடுத்துகிட்டு போங்க. அங்கே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே வந்துடுங்க. இதை லைஃப்பில் ஒரே ஒரு டைம் செய்யுங்க. இதுவே போதுமானது. இந்த சுக்கிரனுக்கு உண்டான பரிகாரம் இதுதான். இதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு ஒரு தடவை வந்து திருச்சானூர், அதாவது அனுஷ நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் என்னைக்கு சேர்ந்து வருதோ அந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணாமல், பத்மாவதி தாயார் அந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயாரை போய் நீங்கள் சேவிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் அங்கே போக முடியல அப்படின்னா நாமக்கல்ல நாமகிரி தாயார், அதாவது நரசிம்மருடைய சன்னதியில் இருக்காங்க நாமகிரி தாயார். அவங்களுடைய மகிமை வந்து அளவு கடந்த விஷயங்கள். அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு உங்களால் வந்து திருச்சானூர் போக முடியல அப்படின்னா நாமகிரி தாயாரை போய் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே ஆஞ்சநேயரும் இருப்பார். அனுஷ நட்சத்திரத்து அன்னைக்கும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் வந்து ரொம்ப விசேஷமானது. சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு அந்த டைமில் வந்து அங்கே போக முடியலனா கூட மகாலட்சுமி வழிபாடை கம்பல்சரி பண்ணுங்கள். கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். லக்ஷ்மி வழிபாடு வந்து கம்பல்சரி வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இருக்கிறது நல்லது. அதேமாதிரி சுக்கிர தசை நடக்குது அப்படின்னா உங்களை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கணும், அழகுபடுத்தி காமிக்கணும். சுக்கிர தசை வந்துட்டாலே ரொம்ப லக்ஸுரியாக இருப்பாங்க, அலங்காரம் பண்ணிக்குவாங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சுக்கிர தசை நல்லா பாசிட்டிவாக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டர்லாம் அவங்கள பற்றிலாம் வந்து கிசு பேசுவாங்களா, அவங்கள பற்றி தப்பாலாம் பேசிடாதீங்க. ஏன்னா சுக்கிரனாலே நடிகைங்களை தான் சேரும், நடிகர்கள் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். அதனால் வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யும். ஸோ அதனால் அவங்கள பற்றின ரூமர்ஸு இதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது. அவங்கள வந்து ரசித்து பேசுங்க. அவங்கள வந்து புகழலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி யாராவது அழகாக வந்து மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணாதீங்க. அப்புறம் முக்கியமாக வந்து இப்போ லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு பாடி ஷேம் பண்ணாதீங்க. சுக்கிரனுக்கு வந்து அழகை வந்து போற்றக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸோ அல்லது இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செஞ்ச இந்த விஷயங்கள், இந்த ட்ரெஸ் போட்டால் உனக்கு அழகாக இருக்குமே, இந்த மேக்கப் போட்டால் உனக்கு அழகாக இருக்கும், இந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் அழகாக இருக்கும், அப்படி பாசிட்டிவாக பேசி பழகுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட வந்து ஃபீமேல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதாவது ஏதாவது பேசி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. இந்த ஹேர் ஸ்டைல்
தொழில் நல்லா இருக்கே அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தே தீரும். ஏன்னா சுக்கிரன் இதெல்லாம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும்போது, அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும். முக்கியமா பாடி ஷேமிங்லாம் பண்ணாதீங்க. சுக்கிரனோட தொழிலே என்ன அப்டின்னா, கலை. அதாவது கலை சார்ந்தது. பாட்டு, இயல், இசை நாடகம் சொல்லுவோம்ல, அந்த மாரி. இப்ப இந்த இதில சினிமா, பாடுறது, டான்ஸ் ஆடுறது இந்த மாரி விஷயங்கள குறிக்கும். அதேமாரி சுக்கிர திசை நடக்குது, இல்ல எனக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன், 10ல சுக்கிரன் இருக்கு. என்ன இது நீங்க செய்யலாம்? என்ன தொழில் செய்யலாம்? அப்டின்னா, சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன அப்டின்னா, பியூட்டி பார்லர்ஸு, அழகுபடுத்திக்கிறது, காஸ்மெட்டிக் திங்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, ட்ரெஸ்ஸுனாலுமே இந்த பொட்டிக் மாரி வைக்கிறாங்கல்ல, ஓனா ட்ரெஸ் டிசைன் பண்ணி குடுக்குறது, இந்த மாரி விஷயங்கள். பெண்கள பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அத்தன விஷயங்களுங்க. அது என்னன்னா, அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க? காஸ்மெட்டிக்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸு, அவங்கள அழக வந்து என்கரேஜ் பண்ற மாரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே நீங்க வித்தீங்கன்னா, நல்ல காசு பணம் சம்பாரிக்கலாங்க. இந்த சுக்கிர திசை பத்தி இன்னும் நீங்க நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.